ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒரு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஜாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜாமெட்ரியில் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜாமெட்ரி பொறுத்தவரை ஸ்கூல் புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் கேட்பாங்களோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதுக்கப்புறம் புக்கை நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஜாமெட்ரி எல்லாமே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா? ஸோ இந்த லெசன் பொறுத்தவரை நமக்கு என்ன பண்ணலாம், டேரெக்டாக செகண்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் பேஜில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் நான் பென் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ என்ன இருக்குல்ல, ஏபி இது ஒரு சைடு. சரியா? இதோ ஏபி அப்படிங்கிற ஒரு சைடு, பிசி அப்படிங்கிற ஒரு சைடு, ஏசி அப்படிங்கிற ஒரு சைடு. அப்போ கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு 3 சைட்ஸ் கிடச்சி போயிடும். சரியா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். சரியா? ஸோ ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ 2 லைன் சரியா மெர்ஜ் ஆகுதில்ல. ஸோ அதை வந்து ஒரு நொட்டேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த நொட்டேஷன் என்ன சொல்லுவோம், நம்ம ஆங்கிள் டீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் ட்ரையாங்கிளுக்கு இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், அப்படி 3 ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா வெர்டைட்ஸ். ஸோ வெர்டைட்ஸ்னு சொல்லும்போது 2 லைன் வந்து மெர்ஜ் ஆகுதில்ல. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, வெர்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை வச்சு 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ 3 சைடு இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு, கண்டிப்பாக 3 சைடு இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கும், அதே மாதிரி 3 வெர்டெக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அல்லது உங்களுக்கு ஃபில்லப்ஸில் கூட இன்டெரக்டாக கேட்க வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ அடுத்த பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி என்ன ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிளில் உங்களுக்கு எல்லா ஆங்கிளும் டிஃப்ரெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோமா, அதில் எல்லா ஆங்கிளுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய சைட்ஸ் இருக்குல்ல, இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பில் இருக்கும். புரிஞ்சா? 3 ஆங்கிளுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சைடுமே அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரியா? ஸோ செகண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஆங்கிள் சேமாக இருக்குது. சரியா? அந்த இதில் 2 ஆங்கிள் மட்டும் உங்களுக்கு சேமாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி 2 சைடு மட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். 2 சைடு வந்து 50-50, அந்த சைடு வந்து நம்பர் வந்து சேமாக இருக்க மாதிரி இருக்கும். புரிஞ்சா? 2 ஆங்கிள் ஈக்குவல்னால் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ அந்த ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். 3 சைடுமே ஒரே மதிப்பில் இருக்கும். அதுலேயும் அந்த ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 60 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் 180. ஸோ 3 பிரித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆயிரும், 180/3 போடுவீங்க. ஸோ 3மே 60-60-60 இருக்கும். அப்படி 3மே ஒரே ஆங்கிள் இருந்துச்சுன்னா 3 சைடுமே வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்புறம் ஃபோர்த் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க சம் ஆஃப் 3 ஆங்கிள் வந்து எப்பவும் எடுதாக இருக்கும், 180 தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபில்லப்ஸில் வந்து இதுகள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. நம்ம சம்ஸ் பார்க்க உங்களுக்கு புரிய வரும். சரியா? ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 சைடுமே ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 சைடுமே டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3, இது 4, இது 5, 3 சைடும் வேறு வேறு, இது 5, இது 10, இது 6. ஸோ 3 சைடுமே உங்களுக்கு வேறு வேறு மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மேத்ஸ் பொறுத்தவரை இங்கிலீஷ்லேயே படிங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி அப்புறம் ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். சரியா? சரி, டிஎம்எஸ்சி மட்டும் படிக்கிறீங்க தமிழ் ஓகே, பட் கொஞ்சம் போஸ்டிங்ஸ் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் மேத்ஸ் மட்டுமாச்சும் நீங்கள் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஏதாச்சும் 2 சைடோடைய மெஷர்மெண்ட் சேமாக இருக்கும். சரியா? ஸோ இது 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஸோ கண்டிப்பாக என்னது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அடுத்து பாருங்கள் 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். அப்போ கண்டிப்பாக என்னது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். ஸோ ஏதாச்சும் 2 சைடு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரையாங்கிளில் ஏதாச்சும் 2 லென்த் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். 6 6 6.
2.5 2.5 2.5 அப்படி 3 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பேர் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். சரியா? ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நான் படித்து வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ட்ரை திஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம இதே மாடல் உங்களுக்கு புக் பேக்கில் வரும், அதான் சொல்லி தரேன். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ் அண்ட் ஆங்கிள். ஸோ ஆங்கிளை பேஸ் பண்ணி எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா பார்ட் 2, அதாவது ஜாமெட்ரி 6ஆம் கிளாஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த செக்ஷனை பார்த்துட்டோம். சரியா? ஸோ அதனுடைய கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இதே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பார்க்கலாம். சரி, இதில் வந்து சிம்பிள் தான். சரி, நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். சரி, அடுத்து பார்க்க போகிறது நம்ம என்னென்ன ஆங்கிளில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, 3 ஆங்கிள் கண்டிப்பாக இருக்கும். அந்த 3 ஆங்கிளுமே உங்களுக்கு 0லேருந்து 90 வரை இருக்குது அப்படின்னா. சரியா? ஸோ ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளுமே 0லேருந்து 90 வரை இருக்குது அப்படின்னா. சரி, 0 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ 1. சரியா? ஸோ 0லேருந்து 90க்குள்ளே வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 1லேருந்து ஆரம்பிக்கி. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆங்கிளுக்கு பேர், அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1லேருந்து 89 வரைக்கும், ஸோ 0 to 90, பிட்வீன் 0 to 90 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? ஸோ செகண்ட் டே பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் மட்டும் உங்களுக்கு 90 டிகிரி இருக்குது அப்படின்னா, ஏதாச்சும் 3 ஆங்கிளில் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் 90 இருக்குது அப்படின்னா, ஸோ நான் இருக்குது 90 இருக்குது, இங்கேயும் இந்த 90 இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிக்கணும். சரியா? ஸோ எல்லாமே 90 இருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒன்று 90 இருந்தால் அது பேர் என்ன தான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சரியா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் வந்து 90க்கும் 180க்கும் இடையில இருக்குது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள், எல்லா ஆங்கிள்னு சொல்லலை, ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் தான், ஏதாச்சும் ஒரு ஆங்கிளாச்சும் உங்கள் 90க்கும் 180க்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே பாருங்கள் 110 இருக்கா, இங்கே 100 இருக்கா, ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், கண்டிப்பாக என்ன தான் அது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் எங்களுக்கு என்னது, 3 ஆங்கிளுமே எப்படி இருக்கும், 90க்கு உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அந்த ஆங்கிளை நீங்கள் குறிச்சிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதுவும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை திஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளில் இருக்கும், எஸ்ஐ சம் இருக்கும், அங்கே நான் சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஒரே டாப்பிக்கே திருப்பி எடுக்கணும்ல, அதுக்காண்டி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா தெரிஞ்சுக்கணும், சேம் டைம் இந்த ப்ராப்பர்ட்டியும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டையும் சொல்லித்தரேன். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே வரையலாம், ஸோ இதே ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுடைய இங்கே வந்து சைடை ப்ளஸ் பண்ணுறீங்க. சரியா? ஸோ ஏ ப்ளஸ் பி ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா, சரியா, ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் வந்து இன்னொரு சைடோடைய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ 5 வச்சுக்கோங்க, ஒன்று 4ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதை நீங்கள் வந்து 7 வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 5யும் 4யும் ப்ளஸ் பண்ணி 9 வருது. கரெக்டாக? ஸோ இது கம்பேர் பண்ண இன்னொரு சைடு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், கிரேட்டாக தான் இருக்கும். ஸோ 9 வந்து 7ஓட பெருசு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரையாங்கிள். புரியுதா? ஏதாச்சும் 2 சைடு ப்ளஸ் பண்ணும்போது அந்த சம் வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ட்ரையாங்கிள். அப்படி இல்லை அப்படின்னா அது ட்ரையாங்கிளை சொல்ல முடியாது. அப்படி சம் பண்ணுறீங்கள, எல்லா நம்பர்ஸும் சம் பண்ணக்கூடாது. இருக்கிறதுல லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ். ஸோ உங்கள் 5 4 7 எடுத்திங்கன்னா 5ம் 4 தான் சுமாரஸாக இருக்கும். ஸோ 5ம் 4ம் நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வர ஆன்சர் வந்து இன்னொரு சைடு வரைக்கும் எப்படி இருக்கணும், இன்னொரு சைடு வரைக்கும் பெருசாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ட்ரையாங்கிள். சரியா? அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் 2 ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆங்கிள் கண்டுபிடின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ ஏபியும் கொடுத்துருப்பாங்க, ஏசியும் கொடுத்துருப்பாங்க. பிசியை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரியா? டெஃபினட்டாக இதான் ஆன்சர், இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இதிலேருந்து இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே 3 வச்சுக்கோங்க, 4ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 3 + 4 7 வரும். ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள், 4 - 3 1ன்னு வரும். ஸோ கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய நம்பர் வந்து 1க்கும் 7க்கும் இடையில தான் இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அக்யூரேட்டாக இதான் வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்த்துடலாம். கேன் அ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் 7 cm 10 cm 5 cm கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். சரியா? என்ன சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் 2 சைடு எடுத்துக்கணும். அந்த 2 ஆங்கிள் சூஸ் பண்ணும்போது என்ன சொல்லலாம்,
பெருசாக விட்டணும், இருக்கலே பெருசாக விட்டணும். ஸோ இதை விட்டுடலாம். அதை தாண்டி 7 5 இருக்குது. சரியா, 7 + 5 ஆட் பண்ணி பாருங்கள் 12 வரும். 12 வந்து 10ஓட பெருசு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாம். சரியா, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எல்லாமே 7 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாதிரியும் 7 சேமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அது ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கும், அது மாட்டுக்கிறதே கிடையாது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கேன் அ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம் வித் 8 3 4 கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிற பெருசு 8 விட்டுக்கோங்க. ஸோ 3 4 இருக்குது, சம் பண்ணால் 7 வரும். 7 வந்து 8 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது, cannot be formed. புரியுதா, இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸாம்பிள், கேன் ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் ஆங்கிள் 80 30 40 கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ 80 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி வச்சு ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும், 180 இருக்கணும். ஸோ சம் பண்ணி பாருங்கள், 80 + 30 + 40 போட்டிங்க அப்படின்னா 150 தான் வரும். 150 வச்சு ஒரு ட்ரையாங்கிள் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ ட்ரையாங்கிள் கிடையாது. சரியா, ஓகே. அடுத்த நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் சம். சரியா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டேஷ் அக்யூட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. சரியா, எல்லா ட்ரையாங்கிளுக்கும் அட்லீஸ்ட் எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 இருக்கும். சரியா, கண்டிப்பாக 2 இருக்கும், படிச்சுக்கோங்க. 2 அக்யூட் ஆங்கிள் கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ட்ரையாங்கிள் இன் விச் நன் ஆஃப் த சைட்ஸ் ஈக்குவல் இஸ் கால்டு. எந்த சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பார்த்துருந்தோம், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்துருந்தோம். சரியா, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் 3 சைடுமே உங்களுக்கு ஆங்கிளும் இல்லை மெஷர்மெண்ட், ஆங்கிளும் மெஷர்மெண்ட்டோ வேறு மாதிரி இருக்கோம்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், SCALENE, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின், an isosceles triangle dash angles are equal. in an isosceles triangle எத்தனை ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஸோ ஐசோஸ் ஆங்கிள்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். சரியா, பார்த்துருப்போம், பார்த்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. சரியா, ஐசோஸ்னால என்னது 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், அதில் 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், த சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ், நீங்களே போட்டுடலாம் எவ்வளோ, 180. லாஸ்ட் பாருங்கள், ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் 2 ஈக்குவல் சைட் இஸ் கால் டேஷ். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் சொல்லும்போது எப்படி இருக்கும், ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் 2 ஈக்குவல் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவல் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 ஈக்குவலாக எடுத்துக்கலாம். கரெக்டாக, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் வந்து கேட்குறாங்க, அதுக்கு பேர் வந்து ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 2 சைடு ஈக்குவல்னா அது என்ன சொல்லுவோம், ஐசோஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னது ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கணும். சரியா, இந்த மாதிரி தான் படித்து மெர்ஜ் பண்ணி வச்சோன்னு கேட்பாங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், மேட்ச் ஃபாலோயிங் நோ சைடு ஆர் ஈக்குவல். எந்த சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அடுத்த 1 ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் என்னது 90 டிகிரி, 90 வந்தால் என்ன தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் என்னது, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபோர்த்து 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 2 சைடு ஈக்குவலாக இருக்குன்னா அது பேர் என்ன, ஐசோஸ் ட்ரையாங்கிள். ஃபிஃப்த்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரியா, ஓகேவா, ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ 5க்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், வேறெல்லாம் மார்க் பண்ணியாச்சுல, ஓகே ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் த 3 சைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ சைடுனா இதான் சைடு. சரியா, ஸோ இதெல்லாம் வரும், உங்களுக்கு ஏபி வரும், அப்புறம் ஏசி வரும், அப்புறம் பிசி உங்களுக்கான சைடாக இருக்கும். சரியா, ஸோ 3 ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள்னு சொல்லும்போது இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். அப்போ எப்படி இருக்கும், ஆங்கிள் பி, ஆங்கிள் ஏ, அப்புறம் ஆங்கிள் சி தான் உங்களுக்கான 3 ஆங்கிள்ஸாக இருக்கும். அப்புறம் என்ன கேட்குறாங்க, வெர்டெக்ஸ் கேட்குறாங்க. ஸோ வெர்டெக்ஸ்னு சொல்லும்போது இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். அப்போ என்ன வரும், ஏ வரும், பி வரும், சி ஒரு வெர்டெக்ஸாக இருக்க முடியும். ஃபோர்த் கொஸ்டின், கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைடு அஸ் ஸ்கேலன் ஐசோலஸ் அப்போ ஈக்குவலேட்டர். சரியா, ஸோ சைடை பேஸ் பண்ணி அது ஸ்கேலன் ட்ரையாங்கிளா இல்லை ஐசோஸ் ட்ரையாங்கிளா அல்லது ஈக்குவல் ட்ரையாங்கிளான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரியா, கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, 2 2 2. அப்போ கண்டிப்பாக என்ன தான், அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அடுத்த கொஸ்டின் பார்க்குறீங்க. ஸோ 2.5 3.9 3 இருக்குது, 3மே வேறு மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்ன தான், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் தான். அதுக்கப்புறம் இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2 சைடு ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொன்னோம், ஐசோஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், 3 2.2 அப்புறம் 4 4மே வேறு மாதிரி, சரி 3மே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் திருப்பி வந்து கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள் அஸ் அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்லது அப்டியூஸ் ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிளை பேஸ் பண்ணி பிரிக்க சொல்கிறாங்க. பிரித்து பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குது, 3 ஆங்கிளுமே 90 விட கம்மியாக இருக்குது. ஸோ 90 விட கம்மியாக அதுக்கு பேர் என்ன, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஆங்கிள் 90 வந்தாலும் இதுக்கு பேர் என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு ஆங்கிள் வந்து 125 இருக்குது. ஸோ 90க்கு மேலே போயிடுச்சு. அதாச்சும் ஒரு ஆங்கிள் 90க்கு மேலே போனாலே அதுக்கு பேர் என்ன சொல்லியிருந்தோம்? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கொஸ்டின் என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபோர்த்து பிக்சர் பாருங்கள், என்ன இருக்குது? 50, 70, 60 மூணுமே 90 கம்மியாக இருக்குது. அப்போ என்ன, அதுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், பட் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைடும் ஆங்கிளும். ஸோ சைடு வச்சும் பிரிக்கணும், ஆங்கிள் வச்சும் பிரிக்க சொல்கிறாங்க. பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், 6, 6, 4. சரியா? ஸோ 6, 6, 4. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக ஐசோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லும்போது அது வந்து என்ன சொல்லிக்கலாம்? அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிக்கலாம். சரியா? ஐசோஸ்லஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட்டா? ஐசோஸ்லஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் பிக்சர். செகண்ட் பாருங்கள், ஒரு ஆங்கிள் 90 கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இப்போ சைடு கம்பேர் பண்ணும்போது மூணு சைடும் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அது பேர் என்ன? ஸ்கேல் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு சைடு சொல்லிக்கணும், அதுக்கப்புறம் ஆங்கிள் சொல்லிக்கணும், அப்புறம் ட்ரையாங்கிள் மட்டும் சேர்த்துக்கணும். தேர்ட் பிக்சர் பாருங்கள், எப்படி இருக்குது? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா. ஸோ 6, 6ன்னு இருக்குது. அப்போ பேர் என்னது? ஐசோஸ் ட்ரையாங்கிள். ஆங்கிள் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது அதனுடைய சைடு பார்க்கும்போது கண்டிப்பாக அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்க முடியும். புரிஞ்சா? ஏன் இங்கே அக்யூட்டும் இங்கே அப்டியூஸும் ஞாபகம் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா 90 வரவே செய்யாது, 90 ஃப்ரேம் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை இழுத்து விட்டு 90 வந்துடும். ஸோ 90 ஜாஸ்தியாக இருக்குது. இதுவரை 90 அதுக்கு மேலே இருக்குது. அதனால் என்ன சொன்னேன்? அப்டியூஸ்னு சொன்னேன். இங்கே நீ எப்படி பார்த்தா 90 ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் புரியுதா இல்லையா? டவுட்னு கேட்டணும். சரியா? ஸோ ரெண்டுமே ஐசோஸ் தான், அதில் மாற்றமே இல்லை. சரியா? ஐசோஸ் இருந்தாலும் கூட அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது இங்கே 90 வரவே செய்யாது. இங்கே வந்து என்ன பண்ணலாம்? 90 ஜாஸ்தியாக போயிட்டு 90 ஜாஸ்தியாக போயினா கண்டிப்பாக பேர் என்ன? அப்டியூஸ் தான். இங்கே 90யோட கம்மி, எப்படி பார்த்தாலும் 90யோட கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்ன சொல்லியிருந்தேன்? அக்யூட்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேர் வந்து ஐசோஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதனால் அதுக்கு பேர் வந்து ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. 6.1, 6.1, 6.1. ஸோ மூணு சைடு ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஈக்குவலாக ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலாக ட்ரையாங்கிளுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு ஆங்கிளும் மூணுமே சேமாக இருக்கும். ஸோ மூணும் சமமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா 60, 60, 16 போட்டாகணும். ஸோ மூணுமே 90 கம்மியாக இருக்குது. ஒரு ஆங்கிள் 90 கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பிக்சருக்கான பேர் வந்து ஈக்குவலேட்ரல் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள், 4.1, 4.6, 7.3 மூணுமே மூணு சைடாக இருக்குது. கரெக்டாக? அப்போக்கு பேர் என்னது? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 90க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிதான் அர்த்தம். ஸோ 90 இதுக்கு இது 90 டிகிரியா? அப்போ ஜாஸ்தியாக கொஞ்சம் பீஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக 90 விட ஜாஸ்தியாக போயிட்டு. ஸோ கண்டிப்பாக அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏதாச்சும் ஒன்று 90 மேலே போனால் கண்டிப்பாக பேர் என்ன தான்? அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணி அதனுடைய பேர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்கேல் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட்டா? அடுத்த 7th கொஸ்டின் பார்க்கலாம். கேன் ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்ட் வித் ஃபாலோயிங் சைட்ஸும் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் செய்ய போகிற கிடையாது, ஜஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். சரியா? எல்லாமே சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்? என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சொல்லுங்கள். கேன் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, என்ன பண்ணிக்கணும்? கொடுத்துருக்க சைட்ஸ், ரெண்டு சைட்ஸ் இருக்கும்ல, இப்போ 3 சைட்ஸ் இருக்குது, 8, 6, 4 இருக்குது. அது ஏதாச்சும் சின்னது. ஸோ 6ஐயும் 4 எடுத்துக்கலாம். 6 + 4 10 வந்து 8ஓட பெருசு. கண்டிப்பாக ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது என்ன ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? 3 சைடில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு பேர் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 10 விட்டுருங்க. 8 + 5 கண்டிப்பாக 8 + 5 பண்ணால் 10ஓட ஜாஸ்தியாக வரும். கண்டிப்பாக ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 சைடில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன போகும்? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அடுத்து இந்த பிக்சர் பாருங்கள், 6.2, 1.3, 3.5. 6.2 விட்டுடலாம். 1.3யும் 3.5 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4.8 கிடைக்கும். ஸோ 4.8ங்கிற 6.2 கம்மி. ஸோ கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. 4th கொஸ்டின் பாருங்கள், 6, 6, 4 என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. 6, 6, 4. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அது என்ன ட்ரையாங்கிள்? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசஸ் ட்ரையாங்கிள். ரைட்டா? 5th கொஸ்டின் பாருங்கள், 3.5, 3.5, 3.5 மூணும் சேமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் பேர் வந்து ஈக்குவலாக ட்ரையாங்கிள். 6th கொஸ்டின் பாருங்கள், 9, 4, 5. ஸோ 9 விட்டுருங்க. 4 + 5 9. ஸோ 9, 9. ஸோ ஈக்குவலாக இருக்குது. கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? நீங்கள் வந்து
ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ பெருசாக விட்டுருங்க. 4 + 5 இருக்குது, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்க 9 தான் வருது. கண்டிப்பாக இதில் ஜாஸ்தியாக போகணும். ஈக்குவலாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியாது. சரியா? ஸோ 8th கொஸ்டின் பாருங்கள். கேன் ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் த ஃபாலோவிங் ஆங்கிள்னு கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். 60 60 60. ஸோ மூணுமே என்னதான் ஒரே ஆங்கிளாக இருக்குது, ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 90 55 35 இருக்குது. ஸோ 90 வந்தாலே கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரலாம். சரியா? பட் இருந்தாலும் கூட ப்ளஸ் பண்ணிக்கணும். 90 + 50 + 35 ஆட் பண்ணால் என்ன வருது? 180 வருது. ஸோ கண்டிப்பாக இது என்ன தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 60 40 100 100 + 42 142. ஸோ 180 வரல. கண்டிப்பாக ட்ரையாங்கிள் இதில் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 60 90 90. ஸோ 2 90 வந்துட்டு அதிலே 180 தாண்டி போயிடும். ஸோ கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நீங்கள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள். 60 + 50 வந்து 110 + 70 வந்து என்னது 180 வந்துச்சு. சரியா? ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். காரணம் எல்லாமே 90 விட கம்மியாக இருக்குது. கரெக்டாக 60 57 90 கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 6th கொஸ்டின் பாருங்கள். 100 + 50 150 + 30 வந்து 180. ஸோ கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஆங்கிள் 90 விட மேலே இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு பேர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 angles ஆஃப் த ட்ரையாங்கிள் கிவன், ஃபைண்ட் த தேர்ட் ஆங்கிள். இது நீங்களே போட்டுக்கலாம். 2 ஆங்கிள் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிட்டு 180 கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரியா? ஸோ 80 + 60 போட்டுக்கோங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து 140 கிடைக்கும். ஸோ 180க்கு எவ்வளோ தேவைப்படும்? 40 தேவைப்படும். ஸோ 40 ஆனது உங்களுக்கான தேர்ட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. சரி, ஈஸி தான். இதை கூட பாருங்கள். 120 + 30 எவ்வளோ? 150. அது கூட 30 போட்டு என்ன வரும்? உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். ரைட்டா? ஓகே, 9th கொஸ்டின் அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். 10th பாருங்கள். ஐ ஆம் அ க்ளோஸ் டு ஃபிகர் வித் ஈச் ஆஃப் மை 3 ஆங்கிள் 60. ஹூ அமைன்னு கேட்குறாங்க. சரியா? எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 3 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தான்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சரியா? ஸோ 11th கொஸ்டின் பார்க்கலாம். யூஸ் இந்த கிவன் இன்ஃபர்மேஷன் ரைட் த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த டேபிள் கிவன் பிள்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க 60 40 90 80. அதுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்லது ஸ்கேல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஃபில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள். 50 50 18 இருக்குது. ஸோ 2 ஆங்கிள் சேமாக இருக்குது. ஸோ 2 ஆங்கிள் சேம் இல்லாமல் கண்டிப்பாக அது ஆங்கிள் எப்படி தான் இருக்கும்? 2 சேமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆங்கிள் வந்து என்ன தான் இருக்கும்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். சரியா? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து பாருங்கள். 45 45 90. 45 90. ஸோ ஒரு 90 இருக்குது. அப்போ கண்டிப்பாக பேர் என்ன இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட்டா? ஈஸி தானே? அடுத்து பாருங்கள். 55 45 80. 55 45 18 இருக்குது. அப்போ என்ன இருக்கலாம்? என்னது? அக்யூட் ஆங்கிள். மூணுமே 90 கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அக்யூட் ஆங்கிள். 5th பாருங்கள். 75 35 70. இது எப்படி இருக்குது? இதுவுமே எல்லாமே 90 கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். 6th கொஸ்டின் பாருங்கள். 60 30 90. ஒரு ஆங்கிள் 90 இருக்குது. ஒரு 90 வந்தாலே அதுக்கு பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அடுத்து பாருங்கள். 25 64 91. ஸோ மூணும் வேறு மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஆனால் ஒன்று வந்து 90 மேலே போயிட்டு. கரெக்டாக? அப்போ என்ன இருக்கும்? 90 மேலே போனாலே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ 8th கொஸ்டின் பாருங்கள். 120 30 30. ஸோ 30 30 ஈக்குவலாக இருந்தாலும் கூட ஒரு ஆங்கிள் என்ன போச்சு? 90 மேலே போயிட்டு. அப்போ கண்டிப்பாக பேர் என்ன? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்குறதுக்கு ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஆங்கிளை பேஸ் பண்ணி பிரிக்கணும். சரியா? ஸோ 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. 2 ஆங்கிள் சேம்னா கண்டிப்பாக 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 2 சைடு ஈக்குவலாக அதுக்கு பேர் என்ன? ஐசோஸ் ட்ரையாங்கிள். அடுத்து பாருங்கள். 45 45. ஸோ 2 ஆங்கிள் சேம்னா கண்டிப்பாக அதனுடைய சைடும் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். 2 சைடு ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஐசோஸ் ட்ரையாங்கிள். தேர்டு பாருங்கள். 4th பாருங்கள். 45 45 80. எப்படி இருக்குது? மூணுமே 3 விதமாக இருக்குது. அப்போ பேர் என்ன? ஸ்கேலன் ட்ரையாங்கிள். 3 ஆங்கிள் வேறு மாதிரி, சைடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள். 75 35 70. இங்கே எப்படி தான் இருக்குது? மூணுமே 3 மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பேர் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள் தான். அடுத்து 60 30 90. 3 ஆங்கிளில் இருக்குது. கண்டிப்பாக சைடும் 3 விதமாக இருக்கும். ஸோ இதுவும் என்ன தான்? ஒரு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் தான். அடுத்து 7th பாருங்கள். 25 64 91. 3 விதமாக இருக்குது. ஆங்கிள் சைடும் 3 விதமாக இருக்கும். ஸோ பேர் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள். 120 30 30. ஸோ 2 ஆங்கிள் சேமாக இருக்குது. கண்டிப்பாக 2 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து ஐசோசஸ் ட்ரையாங்கிள். ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், முடிச்சுக்கலாம். அடுத்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின். த கிவன் ட்ரையாங்கிள் இஸ் டேஷ்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துக்க ட்ரையாங்கிள் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. பார்த்துக்கலாம். சரியா? ஸோ 3 சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு பேர் என்ன தான் இருக்கும்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 13th கொஸ்டின் பாருங்கள். இந்த சிம்பிள் பார்த்துக்கணும். சரியா? கொடுத்துக்கான ஈக்குவல்னு, அதனால் என்ன தான்? ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான். அடுத்து பாருங்கள். இப்போ ஆல் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் லெஸ் தேன் ரைட் ஆங்கிள். ஸோ எல்லா ஆங்கிள்ஸும் வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 90 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ அதுக்கு பேர் வந்து என்னது? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ டி சாய்ஸு. 14th கொஸ்டின் பாருங்கள். இப்போ 2 sides of a triangle are 5 and 9, then the third side is. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பார்த்துருந்தோம்.
ஒரு கான்செப்ட் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ பாருங்கள், ஒரு 2 சைடு ட்ரையாங்கிளில் 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஒன்று 5 கொடுத்துட்டாங்க, இன்னொன்று 9 கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? சரியா? ஸோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது, பட் என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். 9 + 5 என்ன பார்த்தீங்கன்னா 14 வரும். சரி, 9 + 5 வந்து 14. அதுக்கப்புறம் 9 - 5 போட்டுக்கணும். சரி, 9 - 5 வந்து 4ன்னு வரும். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக இந்த தேர்ட் சைடு வந்து 4க்கும் 14க்கும் இடையில தான் வரும். சரியா? ஆனால் 4ம் வராது, 14 வராது, அதுக்கு உள்ளே தான் வரும். ஸோ கண்டிப்பாக 3 வர வாய்ப்பு இருக்கா? வரவே செய்யாது. 4 வருமா? வரவே செய்யாது. 14 வரவே செய்யாது. ஸோ கண்டிப்பாக 5 தான் வர முடியும். புரியுதா உங்களுக்கு? 4க்கும் 14க்கும் உள்ளே வரணும். ஸோ 3 வராது, வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் போயிடும். 14ம் சான்ஸே இல்லை. 4 வரவே செய்யாது. கண்டிப்பாக என்ன 5 தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்க முடியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி படிக்காட்டி தெரியாது, மாட்டிக்கிடுவீங்க. என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டா, ஒரு இதை பார்த்துருப்பீங்க. ஸோ 2 இதை ப்ளஸ் பண்ணால் அதை விட ஜாஸ்தி பார்த்துருப்பீங்க. ஸோ 5 + 9 14. ஸோ 14 விட ஜாஸ்தியான பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 14 ஜாஸ்தி எதுவும் இல்லை, மாட்டிக்கிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன லா தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். சரியா? ஸோ 15th கொஸ்டின் பாருங்கள். அந்த ஆங்கிள் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் டேஷ்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அதோட ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அக்யூட் ரைட்டாக தான் இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது 90 அப்படின்னா, சரியா, 90 அப்படின்னா நம்ம சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்முலா என்ன? 180. சரியா? ஸோ 180 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் 2 ஆங்கிள் கண்டுபிடிப்பீங்க. அது எப்படி இருக்க முடியும்? இங்கே 90 போயிட்டு இன்னும் பாக்கி இருக்க 90ல் எப்படி பிரித்தாலும் 2 ஆங்கிள் போடுங்க, அப்படி தானே? ஸோ 89 1 தான் போடும். இதான் மேக்ஸிமம் நீங்கள் பிரிக்க முடியும். அல்லது 40 45 எப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 89 அப்புறம் 1 இப்படி தான் பிரிக்க முடியும். 90ன்னு போடவே முடியாது. ஏன்னா 2 ஆங்கிள் தேவைப்படும்ல. கண்டிப்பாக 89 போடுவீங்க. ஸோ 89ம் 90 கம்மியாக இருக்குது, இந்த 1ம் 90 கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அக்யூட் ரைட் ஆங்கிள். புரியுது? இது அக்யூட்டு, இதுவும் ரைட் ஆங்கிள். அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்ட் வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட்டாக பிக்சரை போட்டு பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ 16th கொஸ்டின் பாருங்கள். அண்ட் ஈக்குவல் ட்ரையாங்கிள் இஸ் டேஷிங் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கும், ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரிஞ்சு உங்களுக்கு? ஈக்குவல் ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 60 60 60. ஸோ 60ங்கிறது 90 கம்மியாக இருக்கும். அதனால பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி போட்டுடலாம். சரியா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு அடுத்த பாட்டில் அடுத்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்து இந்த ஜாமெட்ரி முடிச்சிடலாம். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.